பூம்பொழில் அப்படிங்கிற கிராமத்துல ராஜுங்கிற விவசாயி வாழ்ந்து வந்தாரு. அவர் இரக்க குணமும் தாராள மனமும் படித்தவர். அவர் தன்னை தேடி வர்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். அதனால எந்த ஊர்லேருந்தும் வேலை செய்யறதுக்கு பிடிக்காதவங்கெல்லாம் ராஜுவை தேடி வந்து ஐயா பசிக்குதுன்னு கேட்டு அவர் வீட்டில் விருந்து சாப்பிட்றத வழக்கமாக வச்சுருந்தாங்க. இதனால ராஜுவோட மனைவியான மீனுவுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. ஏன் இவர் இப்படி ஏமாளியாக இருக்காரு? உண்மையிலேயே கஷ்டப்படுறவங்களுக்கு உணவு கொடுத்தா பரவாயில்ல, சோம்பேறித்தனத்தினால உழைக்காமல் இருக்கிறவங்களுக்கு போய் உணவு கொடுக்குறாரு. இதை எப்படியாவது நம்ம மாற்றணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஒரு நாள் ராஜு வேலை விஷயமா ஊருக்குள்ளே நடந்து போய்கிட்டு இருக்கிறம்போது அங்கே ஒரு சோம்பேறி ராஜுவுக்காக ஒரு முனிவர் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு ஐயா எனக்கு பசிக்குதே அப்படின்னு புலம்புறாரு. இதை கேட்ட ராஜுவும் ரொம்ப இரக்கத்தோட ஐயா எங்கள் வீட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்கு விருந்து சாப்பாடே போடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த சோம்பேறியை தன்னோட வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வராரு. ராஜுவும் அவர் கூட ஒரு ஏமாத்துக்காரரும் வீட்டை நோக்கி நடந்து வர்றத மீனும் ஜன்னல் வழியாக பார்த்துடுறாங்க. ஓஹோ, இன்னைக்கு இதுக்கு ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. வேகமாக தன்னோட வீட்டு வாசலுக்கு போய் நின்றுக்கிறாங்க. ராஜுவும் அந்த சோம்பேறியும் வந்த உடனே அவங்க ரொம்ப அன்போட வாங்க வாங்க, நம்ம வீட்டில் விருந்தே தயாராக இருக்குது, வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதை கேட்ட அந்த சோம்பேறிக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுது. இன்னைக்கு இவங்களை ஏமாற்றி இவங்க வீட்டில் சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போது ராஜுவை பார்த்த மீனும் நீங்கள் போய் இவர் சாப்பிட்றதுக்கு உண்டான இலையை எடுத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு அனுப்புகிறாங்க. ராஜுவும் சரின்னு சொல்லிட்டு வாழை இலையை எடுத்துக்கிட்டு வர்றதுக்காக தோட்டத்துக்கு பக்கம் போயிடுறாரு. அந்த சோம்பேறியை நல்லபடியாக வரவேற்ற மீனும் வீட்டுக்குள்ளே அழைச்சிக்கிட்டு போய் கூடத்தில் அவருக்கான உட்காரத்துக்கு பலகையை போட்டு தண்ணீரெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அதே நேரம் அந்த சோம்பேறிக்கு நேர் எதிராக ஒரு பெரிய உலக்கைய சந்தன குங்குமம் எல்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி செவத்தில் சாச்சா மாதிரி வைக்கிறாங்க. இதை பார்த்த அந்த சோம்பேறிக்கு ஏன் உரல் குத்துற உலக்கை இங்கே இருக்கு அப்படின்னு சந்தேகம். அதோடு இல்லாமல் அந்த உலக்கைக்கு ஏன் இவங்க அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னும். அதனால அவர் மீனுவை பார்த்து அம்மா ஏன் இந்த உலக்கையை எங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு உடனே மீனு சொல்கிறாங்க ஐயா இது எங்கள் குலதெய்வம், ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. இந்த குலதெய்வத்தை தினமும் நாங்கள் பூஜை பண்ணி வழிபடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட அந்த சோம்பேறியும் அப்படியாம்மா அதுக்கே இங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னு திருப்பியும் கேட்குறாரு. அதுக்கு உடனே மீனு சொல்கிறாங்க ஆமாம் ஐயா, இந்த குலதெய்வத்துக்கு தினமும் ரத்தத்தை நாங்கள் அபிஷேகம் பண்ணுவோம், அதுக்காக தான் இப்போ உங்களை எங்கள் வீட்டுக்காரரை அழைச்சிக்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட அந்த சாப்பிட வந்தவருக்கு பக்குன்னு ஆயிடுது. என்னது இது, ரத்தத்தில் அபிஷேகம் பண்ணுவாங்களா, அதுக்கு நம்மளை அழைச்சிக்கிட்டு வந்திருக்காங்களா அப்படின்னு அவருக்கு ஒன்றுமே புரியலை. அவர் உடனே மீனுவை பார்த்து ஏம்மா அதுக்கு எதுக்கு என்ன அழைச்சிக்கிட்டு வந்திருக்காருன்னு சொல்கிறீங்க அப்படின்னு தெளிவுபடுத்திக்கிறதுக்காக மீனுக்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு மீனு சொல்கிறாங்க ஆமாங்க, எங்கள் வீட்டுக்காரரு தினமும் ஒருத்தரை கூட்டிக்கிட்டு வருவார், அவருக்கு நான் விதவிதமாக விருந்து போடுவேன். விருந்தெல்லாம் சாப்பிட்டு முடித்த உடனே இந்த உலக்கையால் அவங்க மேலேயே நல்லா பட்டு பட்டுன்னு அடிச்சிருவார். அவங்க உடம்புலேருந்து வர்ற ரத்தத்தை எடுத்து இந்த குலதெய்வமான உலக்கைக்கு அபிஷேகம் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட அந்த சோம்பேறிக்கு உடம்பெல்லாம் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிடுது. ஆஹா, இங்கே வந்து நம்ம மாட்டிக்கிட்டோமே, எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அவர் உடனே மீனு கிட்ட அம்மா எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கேட்குறாரு. மீனும் வீட்டுக்குள்ளே போய் தண்ணி எடுத்துகிட்டு வரத்துக்குள்ள அந்த இடத்துலேருந்து ஓட்டம் பிடிக்கிறாரு. வேகமாக அவர் அந்த வீட்டை விட்டு ஓடுறத தோட்டத்துலேருந்து இலை பறிச்சுக்கிட்டு வந்த ராஜு பார்க்குறாரு. அவருக்கு ஏன் இவர் ஓடுறாரு, பசின்னு வந்துட்டு அப்படின்னு ஒன்றுமே புரியல. ராஜு உடனே மீனுவை பார்த்து ஏன் இவர் ஓடுறாரு, என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு மீனு சொல்கிறாங்க இல்லைங்க, அவர் நம்ம உலக்கையே கேட்டார், அது நம்ம பரம்பரையில் வழி வழியாக வந்த உலக்கை நான் தரமாட்டேன்
மாட்டேன்னு சொன்னேன். எனக்கு அந்த உலக்க வேணும்னு கோச்சுக்கிட்டு ஓடுறாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ராஜு, ஏன் அப்படி சொன்ன? வந்தவங்க கேட்டதை நம்ம கொடுக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உலக்கைய கையில எடுத்துக்கிட்டு, வாங்கிக்கங்க வாங்க, வாங்கிக்கங்க வாங்க அப்படின்னு கத்துக்கிட்டே ராஜு ஓடுறாரு. ராஜு உலக்கையால அடி வாங்குறதுக்கு தான் வாங்கிக்கங்க வாங்க, வாங்கிக்கங்க வாங்கன்னு கத்திக்கிட்டே வராரு போல இருக்கு அப்படின்னு நினைச்சு பயந்த அந்த சோம்பேறி அந்த ஊர் முழுக்க நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஓட ஆரம்பிச்சிட்டாரு. இதை பார்த்த ராஜுவை ஏமாத்தின மீதி பேரெல்லாம், ராஜுவை நம்ம இனிமே ஏமாத்தினோன்னா நமக்கும் உலக்கையால தான் அடி அப்படின்னு முடிவு பண்ணி அப்பையிலேருந்து ராஜுவை ஏமாத்தாம நல்லவங்களா ஆயிடுறாங்க. ராஜுவும் அவங்க மனைவி மீனு சொன்னதையும் கேட்டுக்கிட்டு உண்மையிலேயே கஷ்டப்படுறவங்களுக்கும் பசியில் இருக்கிறவங்களுக்கும் உணவு கொடுத்து சந்தோஷப்படுறாரு. ராஜு, மீனு, அந்த ஊர்க்காரங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வாழறாங்க.